ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகாக்கும் சேரனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க கார்த்திகா அப்பா பார்த்தா ரொம்ப ஆவேசமா அவன் ஏன் மேலே கை வச்சிட்டால பொடி பயிலுக ஏன் மேலே கை வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கவும் அப்பதான் சும்மா இருக்காம இங்க பார்த்தா கார்த்திகாவுடைய அம்மாவும் கார்த்திகாவுடைய மாமாவும் பார்த்தா நல்லா ஏத்தி விடுறாங்க கார்த்திகா அப்பாவை. நீங்க பெசாட்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, ஏன்னா இவங்களால கார்த்திகாவுடைய கல்யாணத்துக்கு எப்படியாவது பிரச்சனை வரும், மாப்பிள்ள வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மாமா சொன்னதும் கார்த்திகா அம்மா அப்பா கார்த்திகாவுடைய மாமா எல்லாரும் பார்த்தா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இங்க போலீஸும் பார்த்தா இங்க சேரன் வீட்டுக்கு வரவும் போலீஸை பார்த்ததுமே நிலாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க, என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், ஏமா இந்த வீட்டுல சேரன் பாண்டியன் பல்லவன் சோழன்லாம் யாருமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கவும் சேரன் பார்த்தா வேகமா வராரு. நீ தானாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சட்டையை பிடிச்சி இழுக்கவும் எல்லாரும் பார்த்ததோட சார் சார் எதுக்கு இப்ப எங்க அண்ணனை பிடிச்சி இழுக்கிறீங்க, எதுக்கு இப்ப எங்க அண்ணனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும் உங்க அண்ணனை மட்டும் இல்லடா எல்லாத்தையும் தான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறேன் ஏறுங்கடா வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க மிரட்டவும் இங்க நிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் சார் எதுக்கு சார் எதுக்கு என்ன எதுனே சொல்லாம திடுதுப்புன்னு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சார் காரணம், யார் சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி இங்க நிலா கேட்கவும் நினைக்கிறாரே இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இவருக்கு நீங்க கொலை மிரட்டல் விட்டுருக்கீங்க, பத்தாவதுக்கு இவங்க பொண்ணை கடத்திடுவான்னு சொல்லி மிரட்டி இருக்கீங்க, அதனாலதான் இவருடைய பொண்ணு கல்யாணத்தை நல்லா பாதுகாப்பா நடத்தணும் விரும்புறாரு, இவர் மேல கொலை மிரட்டல் விட்டதுனால இவரெல்லாம் நாங்க கைது பண்ண வேண்டியதா இருக்கு, இவங்க எல்லாத்தையுமே நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறப்ப அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து தாட்டு போட்டுன்னு பேசவும் சார் சார் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுங்க சார், இவங்க எந்த தப்புமே பண்ணல சார், இவங்க தான் சார் முதல்ல வீட்டுக்குள்ள வந்து இவர் மேல கை வச்சு இவர் அடிக்கலாம் செஞ்சுட்டாங்க சார், இவங்க பொண்ணு இருக்கு கார்த்திகா இந்த பொண்ணு வந்துட்டு இவர் விரும்புது சார், அது இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப அவங்க வீட்டுல வந்து பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க, அது பிடிக்காம தான் சார் அந்த பொண்ணு இங்கேயே வந்து இவர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லுச்சு, அதனாலதான் சார் அவங்க இவர் அடிச்சாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் இவங்க எல்லாம் சேர்ந்து போய் நியாயம் கேட்க போனாங்க சார், மத்தபடி இவர் மேல எந்த தப்புமே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இங்க பாருமா உன்னுடைய பேச்செல்லாம் நிறுத்திக்க, எதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்தையும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடறாங்க. நிலாவும் நடேசனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடறாங்க. சார் எதா இருந்தாலும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு விசாரிங்க சார், அந்த பொண்ணு கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நடந்த விவரம் எல்லாமே தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா கார்த்திகாமா சார் என் பொண்ணு மேல எந்த தப்புலாம் இல்ல சார், என் பொண்ணெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியாது, என் பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வர முடியாது, நீங்க எதை கேஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ என் புருஷனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க, என் புருஷனுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, அதனால நீங்க இந்த கேஸை எடுத்துதான் ஆகணும், நீங்க இவங்களை தூக்கி உள்ள வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அம்மா பேசினதும் அப்பதான் நிலா சார் என்ன விவரம் கொஞ்சம் கேட்டுட்டு தெளிவா ஆக்ஷன் எடுங்க சார், இல்லைன்னா நான் ஹையர் ஆபீசரை பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசும்போது என்னம்மா என்ன படிச்சிருக்கின்ற திமிர்ல பேசுறியோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லவும் அப்பதான் சோழன் சொல்றாரு நிலா நீ எதா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாத்தியானே நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கி உட்கார வச்சிருச்சு அந்த கார்த்திகா, அவன் வீட்டுக்கு வரும்போதே நீ கொஞ்சம் பட்டுன்னு பேசினா அவ வீட்டு பக்கம் வராம இருந்திருப்பால, அவ தானே நம்ம வீட்டுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் கடலை போட்டுக்கிட்டு இருப்பா உங்ககிட்ட, இப்ப பாரு எல்லா தப்பும் ஓமேல அப்படின்னு ஆயிப்போச்சு, இவெல்லாம் எதுக்குன்னு அப்புறம் எதுக்கு உன்னை காதலிக்கிறா, இவளுக்கெல்லாம் தைரியமே இல்லையே, இப்படி வீட்டுல இருக்க பேச்சு கேட்டுட்டு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு வச்சுட்டாளானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பார்த்தா கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேரனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கார்த்திகோட அம்மா கிட்ட உங்க பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கையில என் பொண்ணு வீட்டுல இருக்கா சார், என் பொண்ணு எதுக்கு நான் இங்கே கூட்டிட்டு வரணும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க மேல, நீங்க இவங்களை தூக்கி உள்ள வைங்க இவங்கிட்ட விசாரிங்க, மற்றபடி ஏன் பொண்ணெல்லாம் எதுக்கு நான் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரணும், ஏன் பொண்ணெல்லாம் ஸ்டேஷன் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திக் அம்மா படபடன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லம்மா உங்க பொண்ணையும் ஸ்டேஷன் கூப்பிடுங்க, உங்க பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை விசாரிச்சுக்கிறேன், உங்க பொண்ணு இல்ல நான் எதுவுமே பண்ணல எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், மொத்தமா தூக்கி இவங்களை உள்ள வச்சுறேன், ஒரு 4-5 மாசத்துக்கு வெளியே வர முடியாது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க.